திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள தளவாய்ப்பட்டினம் ஊராட்சியில் வசிக்கும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் நீண்ட காலமாக அடிப்படை வசதிகள் இல்லாமையின் காரணமாக பெரும் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். அப்பகுதி மக்களின் குறைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் நோக்கில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் திருப்பூர் தெற்கு மாவட்டம் செயலாளர் சி மகாராஜ் தலைமையில் பொதுமக்கள் சந்திப்பு நடைபெற்றது. அதன் பின்னர் அவர் ஊடகங்களிடம் தெரிவித்த விவரங்கள் அப்பகுதி மக்களின் நிலைமையை தெளிவாக வெளிப்படுத்துகின்றன. தளவாய்ப்பட்டினம் ஊராட்சியில் தேவேந்திர குல மக்கள் சுமார் 2000 குடும்பங்கள் கடந்த 100 ஆண்டுகளாக அமராவதி ஆற்றங்கரையில் உள்ள மயானத்தை பயன்படுத்தி வருகின்றனர். ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் அந்த மயான பகுதி சேதமடைந்து குழியும் மேடுமாக முட்புதர்களால் மூடப்பட்டு காணப்படுகிறது. இதனால் இறந்தவர்களை அடக்கம் செய்ய மிக குறுகிய இடம் மட்டுமே உள்ளது. முற்புதர்களை அகற்றி இடுகாட்டு பகுதியை சமப்படுத்தி சுத்தம் செய்ய வேண்டும் என்பதில் பொதுமக்கள் மனு கொடுத்து வலியுறுத்துகின்றனர். ஆனால் இதுவரை ஊராட்சி நிர்வாகமும் வருவாய்த்துறையும் எந்த நடவடிக்கையும் எடுக்காதது மக்களின் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் மயானத்திற்கு செல்லும் சாலை கடந்த 10 ஆண்டுகளாக மண் சரிவினால் சேதமடைந்துள்ளது. இதனால் அமரர் ஊர்திகள் செல்ல இயலாத நிலை ஏற்பட்டுள்ளது. பலமுறை இறந்தவர்களின் உடலை பாடை கட்டி தூக்கி செல்ல வேண்டிய அவலமும் ஏற்பட்டுள்ளது. சாலை சீரமைப்புடன் இருபுறமும் தடுப்பு சுவர் அமைத்து மண் சரிவை தடுக்க வேண்டும் என்பதை அப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாகும். ஆற்றங்கரைக்கு செல்லும் வழியில் படிக்கட்டுகள் இல்லாததால் சிலர் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவங்களும் நடந்துள்ளதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். எனவே உடனடியாக படிக்கட்டுகள் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தப்படுகிறது. மாரியம்மன் கோவில் மற்றும் அதனை சுற்றியுள்ள குடியிருப்பு பகுதிகளில் பொதுமக்கள் கழிப்பிடம் இல்லாமை அப்பகுதி மக்களை மிகவும் பாதித்துள்ளது. மக்கள் வெளியில் மலம் கழிக்கும் நிலை நீடித்து வருவதால் துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் அடிக்கடி வாந்தி, வயிற்றுப்போக்கு, காய்ச்சல் போன்ற தொற்று நோய்கள் பரவுகின்றன. சிறுவர்கள், முதியவர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். பொது கழிப்பிடம் அமைப்பது உடனடி அவசியம். இல்லையெனில் அப்பகுதி மக்களின் வாழ்நாள் முழுவதும் சுகாதார சிக்கல்களால் பாதிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஊரில் மின்கம்பங்கள் இருந்தும் மின் விளக்குகள் பொருத்தப்படாததால் இரவு நேரங்களில் மக்கள் அச்சத்துடன் செல்வதற்கே துணிகின்றனர். மாலை 6 மணி கழித்தே கிராமம் முழுவதும் இருள் சூழ்ந்து விடுகிறது. அமாவாசை இருட்டில் போவது போல் சூழ்நிலை உள்ளது என அப்பகுதி மக்கள் வருத்தத்துடன் தெரிவித்தனர். தளவாய்ப்பட்டினம் காளியம்மன் கோவிலில் இருந்து செல்லும் பாதை குறுகியதாகவும் சேதமடைந்ததாகவும் உள்ளது. இதனால் வாகனங்கள் மட்டுமல்லாமல் பொதுமக்கள் கூட அச்சத்துடன் பயணம் செல்கின்றனர். எனவே அந்த பாதையை விரிவாக்கி சீரமைத்தல் அவசியம் என மக்கள் வலியுறுத்துகின்றனர். சுகாதாரம், மயானம், சாலை, மின்விளக்கு, கழிப்பிடம் இவை அனைத்தும் ஒரு கிராம மக்களுக்கு அடிப்படை தேவைகள். ஆனால் இவை எதுவும் இல்லாத நிலையில் தளவாய்ப்பட்டினம் மக்கள் இன்னும் அடிப்படை வசதிகளுக்காக குரல் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. உடனடியாக அரசு முன்வந்து இந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும் என்று மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் மனு மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அப்பகுதி மக்களின் ஒப்புதலுடன் கையொப்பங்களுடன் வழங்கப்பட்ட இந்த மனு அரசு அலுவலர்களிடம் மேசையில் மட்டும் நிலைத்து நிற்காமல் விரைந்து நடவடிக்கையாக மாறுமா என்பது அப்பகுதி மக்களின் ஆவலான எதிர்பார்ப்பாக உள்ளது.